மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் அதிகாரிகளுடைய சொல் கேட்டு அவர்கள் எந்த குறிப்பு எழுதி கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அதை சீர்தூக்கி பார்த்து பத்திரிகையாளரிடம் உண்மையை வெளிப்படுத்துங்கள். உங்களை நீங்க திரு மாரிமுத்தை காப்பாத்த நினைக்கிறீங்க. மாரிமுத்து நேற்று அப்படியே கடூரமா பேசினார், அவர் கண் சபக்க பேசினார் அமைச்சர். அவர் இத்தனாம் தேதி லெட்டர் எழுதினார், அத்தனாம் தேதி எழுதினார், நாங்கெல்லாம் அப்படித்தாங்க ப்ரொமோஷன் வருது, நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்டாரு. இந்த மாரியப்பன்கிற இந்த சார்பதிவாளர் திரு பழனிசாமிங்கிறவர் 25ஆம் தேதி எழுதின லெட்டர் ஏதாவது சொன்னாரா உங்கள்கிட்ட? அமைச்சர்கிட்ட சொன்னாரா? 60-70 நாள் தாமதமா போச்சு ஏன்னு சொன்னாரா? பத்திரிகை சகோதரர்கிட்ட இவ்வளவு விஷயத்தை ஏதாவது அம்பலப்படுத்திருக்கிறாரா? கல்லு கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரி மாரிமுத்துடைய மௌனம் அமைதி என்பது இந்த சொத்துக்களை எவனாவது பதிவேட்டோம். நம்மளுக்கு ஏண்டா ரொம்ப ரெக்கார்டிக்கலா ஒரு 2 லெட்டரை பதிவு பண்ணிட்டோம்னா நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதா இந்த சார்பதிவாளர் ஐயாவுக்கு இருந்த அக்கறை, இந்த சொத்தின் மீது காப்பாற்றப்படணுங்கிற அக்கறை மாரிமுத்துக்கு துளியும் இல்லை. இவர் பதவி உயர்வு வாங்கினது வெக்கக்கேடு. நான் ஜேசியா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஒரு சார்பதிவாளர் சொல்றாரு, சார் நான் பதியம் போறாயா, நீ இம்ப்ளீட் ஆகியான்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு அக்கறை இந்த பழனியாண்டவன் போட்ட காணிக்கு காசுல சம்பளம் வாங்குற உனக்கு அவன் சோறு போடுறான்னு அந்த சோத்தை தின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த மாரிமுத்துக்கு வெட்கம் இல்ல? மனசு கொதிச்சு போய் பேசுறேன். 60 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நான் ஆவணத்தோட பேசுறேன். இது நீதிமன்றத்துல இவங்க தாக்கல் செய்தது 2/7 இவர் புகார் கொடுத்ததாக சொன்ன அந்த கடிதத்தை இதுல வைக்கல. 27/3/2026 பதிவு செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்திரத்துடைய முன்பக்கத்தை மட்டும் வச்சுட்டு 6/7/2026 பதிவு செய்த அந்த பத்திரத்தின் நகல் வைக்கல. இந்த முருகானந்தங்கிற நபருக்கு தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவரை வச்சு ஏன் கழுத்து பட விடுற? மாரிமுத்தான பொறுப்பு. அதனால மாரிமுத்து தூங்குவனை எழுப்ப விடலாம், தூங்குவது போல் நடிக்கக்கூடிய மாரிமுத்துவை எழுப்ப முடியாது. இவர் பழனியாண்டவனுக்கு செய்த துரோகம், குமரகுருவனுடைய திருவிளையாட்டு, பத்திரப்பதிவுத்துறையுடைய PA ஜெனரல் அந்த அருள் சுந்தர் விசாரிக்கப்பட வேண்டும். PA ஜெனரலுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய DIG திரு ஆனந்த் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். பாவம் பலியாடு DR சசிகலா, பாவம் பலியாடு ஜஸ்டின் மணிகண்டன். பாலசுந்தர் எங்க? அவர் மேல ஏன் நடவடிக்கை இல்லை? வித்தவன் வீட்டுல இருக்கிறான், வாங்கினவன் ஆளக்கானா. கருப்பா சிகப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு, கருப்பா சிகப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. விட்னஸ் போட்டவனே கருப்பு சிகப்பு, 28வது வட்ட செயலாளர். அதனால காலம் தீர்மானிக்கும், கயவர்கள் யார் என்றது உலகுக்கு அறிவிக்கும். சந்தேகத்தை 100% இல்லை, 200% எழுப்புறேன். 3ஆம் தேதி பத்திரப்பதிவு, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 2ஆம் தேதி அப்ஜெக்ஷன் லெட்டர், 3ஆம் தேதி எப்படி பதிவா? நீங்க ஒரு சார்பதிவாளருக்கு அந்த லாக் இருக்கு சார், நீங்க டிஜிட்டல் லாக் அங்க அந்த பின்ன விலக்கி விட்டா தான் அந்த லாக் ரிலீஸ் பண்ணாதான் பதிய முடியும். சும்மா கம்ப்யூட்டர் போய் நீங்க போய் தட்டுற மாதிரிலாம் தட்ட முடியாது. அப்போ உத்தரவு கொடுத்தது யாரு? கொஞ்சமாவது மனசாட்சி வேணுமா? பட்டப்பகலவே பழனியாண்டவன் சொத்தை இவ்வளவு கோடி நீங்க இது பண்றீங்க, என்ன நியாயம்? முழுக்க இந்து சமய அறநிலையத்துடைய நிர்வாக கோளாறு, அதிகாரியுடைய தாமதம், தெரிந்தும் தெரியாமல் கண்டும் காணாமல் இருந்த கயமைத்தனம். ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா இல்ல 110 கோடின்னு இவங்க சொன்னாங்க சார். ஆனா கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா, ஒரு சதுரடி 2750 ரூபாய் அரசு மதிப்பு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 சதுரடி, கிட்டத்தட்ட 16 கோடி. 16 கோடிக்கு நீங்க 47/7 பதிஞ்சா 50% சார்ஜ் கட்டணும், 8 கோடி கட்டணும். அதுலயும் ஏய்ப்பு 2 கோடி 50 லட்சமா 4 செக்கு. எந்த அக்கௌண்ட் எவன் கொடுத்தா? அவனை பார்த்தா பராரி மாதிரி இருக்கான். வாங்குற ஒருத்து பீசாது வாங்கின 2 பேரும் சேதுபதியும் வெள்ளத்துறையும். அப்ப அவனுக்கு பின்னணியில இந்த பத்திரத்துக்கு சுமார் 20 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு. எவன் செலவழிச்சான் விசாரிக்கணுமா இல்லையா? யோக்கியம் சார், இந்த விஷயத்துல யோக்கியம். அந்த மனுஷன் கருப்பா சிவப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த சார்பதிவாளராக இருந்த திரு பழனிசாமி, அந்த பழனிசாமி தான் இந்த பழனியாண்டவன் சொத்துனை காப்பாத்தின தங்கம். இவன் பழனியாண்டவன் காசுல சம்பளத்தை வாங்கி விட்டு பழனியாண்டவனுக்கு துரோகம் செய்யறது நியாயமாயா? 4வது மாசம் 10 நாள்ல தீர்ப்பு வருது. 10/4/2026 கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பு சம்பந்தமா துளியும் தெரியாதா அவங்களுக்கு? சோர்ஸ் இல்லையா? இந்த நிலப்பிரிவில் இருக்கிற ஆளு, அப்புறம் தாசில்தாரு, சின்னசாமி, இந்த ஆட்கள் என்ன எங்கெங்கெல்லாம் போறீங்கல்ல,
குழுவா ஃபைலா தூக்கிட்டு போறீங்கல்ல, உங்க தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிந்துதான் சாமி நடந்திருக்கு, தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. மாட்டிக்கிட்ட உடனே தான் தப்பிக்கிறதுக்கு குரங்கு குட்டியை கொள்ளுவாங்க மாதிரி மத்தவனு பூரா அதை தாக்குறாங்க. ஐயா, வாங்கினவனுக்கு லாபம். வாங்கினவன் தான் ஒரிஜினல் ஆளானா எனக்கு தெரியும். சந்தேகம் எங்க இருக்குன்னா, அவன் வாங்கி இன்னொரு யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு XYZ, அது அரசியல் சக்தியா, ஆன்மீக சக்தியா, அதிகார சக்தியா, அதிகாரிகள் சக்தியான்னு எனக்கு தெரியாது, வாங்கி கைமாத்தி விடலான்னு நினைச்சான். ஆனா பழனி ஆண்டவன் தண்டத்தை எடுத்து வரட்டு வெளுக்கு தோணுது உணவுல. ஆமா, நான் சிபிசிடி, நான் தான் சிபி கேட்கிறேன்ல, எனக்குன்னு அதிகாரம் இருக்கு. இந்த ராம ரவிக்குமார் ஊருக்கு உருவி மாதிரி கத்திட்டு போறேன். நான் ஆவணத்தோட தான் நான் பேசுறேன். தெரியல சாமி, நான் அரசு பொறுப்பு ஏங்க, அரசுல அதிகாரத்துல இருந்து எங்க மாரிமுத்தே இதை ஒண்ணும் செய்யாத போது நான் ஒரு சாதாரண முருக பக்தன், நான் ஒரு ஊர் சுத்தி, நான் ஒரு எளியவன், நான் அம்பலப்படுத்துறேன். எனக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா, நீ பழனியாண்டோட சம்பளம் வாங்குறவன் கொஞ்சமாவது விசுவாசம் வேணாம் ஐயா. முதலாளி சாமி, அவன் ஆண்டி கோலத்துல இருப்பான், அரச கோலத்துல இருப்பான், விரட்டி உங்களை வெளுப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு ஜேசி இருந்தாருங்க, அவர் இன்னொரு உண்டியல் மாதிரி போட்ட ஆளு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆப்டர் அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு தட்டுவாதம்னு ஒரு நோய் வந்துச்சு. தட்டுவாதம், இந்த கையில சோத்தள்ளி தின்னா இப்படி தட்டி விடும். இதை விட தண்டனை வேணுமா? அவனை சும்மா மேல இருக்க கோமநாண்டின்னு இந்த பேரு நினைச்சிட்டு இருக்கான். அவன் உயிர்ப்புள்ள தெய்வம். நான் சொன்னேன், கும்பாபிஷேக சமயத்தில் சொன்னேன், இந்த நாள் குறிச்சது தப்பு, ஆட்சி கலகலக்கும், கட்சி கலகலக்கும் சொன்னேன். ஸ்டாலின் அரசு நடந்துச்சா? மந்திரி ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன், செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? சூனிய மாசத்துல நாள் வச்சு தப்புடான்னு சொன்னான். மண்டல பூசை நடத்தல, 2 நாள்ல முடிச்சுக்கலாம்னு சொல்லி அப்ப இருந்து வல்லக்கொண்டா வர நடராஜ முயற்சிச்ச போது எங்க ஐயா TR ரமேஷ் கோர்ட்ல கேஸ் போட்டு 48 நாள் மண்டல பூசை நடத்த வச்சோம். பழனி ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க சார். கடந்த வரலாறு அப்படித்தான். அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு? அப்புறம் ஒரு சாமி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு? புரியுதா? அதனால பழனி ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. தண்டபாணி சாமி மடத்துல அந்த சொத்துல எந்தெந்த தர்மங்கள் 1888 உருவாக்க வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ, இப்ப கார் பார்க்கிங் இருப்பதே சட்டவிரோதம். இப்ப கார் பார்க்கிங் இருக்க சட்டவிரோதம். அங்க ஒரு வேல் வழிபாடு இருக்கணும், கோயில் இருக்கணும், வரவன் தங்குறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கணும், சோறு போடணும். நீ அதை செய்யறியா? இப்ப எந்த ஒரு மடம் நோக்கத்தில் இருந்து தவறிடுச்சு சொல்லி நீ கையகப்படுத்திட்ட மாஃபியா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றியா? கார் பார்க்கிங் கட்டுவதற்கு அங்க தண்டபாணி சாமி இந்த மடத்துக்கு இடம் கொடுத்தாரு, குப்புசாமி மணியார் இடம் கொடுத்தாரு. அப்ப என்ன பண்ணணும்? நீ இடிச்சு போட்டு கட்டுற. நான் போன வாரம் அண்ணன் மனோஜும் நானும் போய் இடுமன் குடியில எங்க ஐயா சத்குரு ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த சத்குரு ஐயா யாரு? நீங்க சொல்லக்கூடிய ஐயா ஜக்கி வாசுதேவருடைய குருநாதர், பெரிய அற்புதங்கள் செய்த ஒரு மகான். அந்த மகானுடைய கோயில் உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 35 கோடிக்கு 40 கோடிக்கு பெருந்திட்ட வளாகம் சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க கட்டடத்தை பூரா இடிச்சு விட்டாங்க. நான் போய் போட்டோ எடுத்தேன், ஐயான்னு ஓடியதாங்க. என்ன கேட்டேன், மனோஜனை போய் கோயில் நிர்வாகத்தில் சொன்னா, அந்த சத்குரு ஐயாவுடைய கோயிலை கட்டி கொடுங்கன்னா, அதெல்லாங்க கோயில்ல கட்ட முடியாது, டோனர் ஒர்க்கு, என்னங்க உபயதாரர் ஒர்க்கு. ஒரு கோயிலை கட்டுறதுக்கு உபயதாரர் ஒர்க்கு, எங்க சத்குரு ஐயாவுடைய அந்த ஜீவ சமாதியை கட்டுறதுக்கு உபயதாரர் ஒர்க்கு, வந்தவன் போனவன் தங்கிட்டு போறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நாங்க போடுற உண்டியல் காசு. என்ன சட்டம் இது? ஏன் கோயில் போடுற காசு எடுத்து நீ கட்டணம் கட்டுறீங்க? இப்ப நம்ம ஒன்னும் தண்டவாணி நிலத்துல போய் தங்குனா 300 ரூபா வாடகை 600 ரூபாய், 1500 வாடகை 4000 ரூபாய். வணிக நோக்கத்தோடு எதுவுமே கூடாதுன்னு சொல்லி இதே அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னார். பழனியில கடந்த 5 வருஷமா வணிக நோக்கத்தோடு தான் எல்லாம் நடந்தது, விசாரிக்கிறேன்னு சொன்னார். இப்ப வணிக நோக்கம் தானே. வெளியில இருக்க லாட்ஜுக்காரங்க உனக்கு என்ன வித்தியாசம்? திருப்பதிக்கு போனா 50 ரூபாயில தங்கிட்டு வரலாம், 100 ரூபாயில தங்கிட்டு வரலாம். இங்க அப்படி இருக்கா? கட்டடத்தை கட்டி வச்சுட்டு பூரா காசை பூரா கணக்கில் ஏற்றி விட்டு எவனையா தங்க விடுறீங்களா? அதுல 1008 ரூல்ஸ். இதுல அரசியல்வாதிகள் அவன் இவன் தோழ துருத்திட்டு எல்லாம் பேசுறீங்க. அதனால இந்த சட்டவிரோதமாக வணிக நோக்கத்தோடு உயர்த்தப்பட்ட தண்டபாணி சாமி அந்த தண்டபாணி நிலையம், அந்த பக்தர்கள் தங்கக்கூடிய அந்த வாடகையை கூட்டுனது நாங்க எதிர்க்கிறோம். தொடர்ந்து நாங்க வலியுறுத்துறோம். அமைச்சர் இந்த வாடகை உயர்வை கட்டுப்படுத்துங்கிற வேண்டுகோள் முன்வைக்கிறேன். நான் சத்தியத்தை சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துல பேசும், லேட்டா பேசுனாலும் உறுதியா வெல்லும். யாரு 4 பேரு? அதாவதுங்க, அந்த மற்றும் சிலர்னு வழக்குல சேர்ப்பாங்க. அந்த மற்றும் சிலர்ல
இப்போ நாங்கள் சொன்ன கோரிக்கைகள், சில அறிக்கைகள், சில ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்கிறாங்க. அதனால இந்த விசாரணை வளையம் மேலே வரைக்கும் போகணும். ஆனால் எனக்கு இந்த பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஒரு டீம் குழு போட்டதுல உடன்பாடு இல்லை. அவங்க அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. அதனால சிபிசிஐடி போலீஸ் விசாரணை ஒருவர் இருந்தாலும் கூட சிபிஐ விசாரணை நீதிமன்றம் தானே முன் வந்து இந்த வழக்கை எடுக்கணும். சிபிஐ விசாரணை வச்சோம்னா, ஏன்னா உண்மை குற்றம், ஏன்னா இது வந்து தூய அரசு, தூய சக்தி அரசு. லஞ்சம் கொடுக்காதே, லஞ்சம் வாங்காதே, என்ன தப்பு செஞ்சா விட மாட்டோம், தப்பு செஞ்ச கூட இருந்தாலும் விட மாட்டோம், அவன் கூட இருந்தவன் விட மாட்டேன்னு வசனம் பேசிய விஜய் அரசு, டிவிக்கு அரசு, இந்த அரசு இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அதாவதுங்க, தண்டமாணி சுவாமி மடம் என்கின்ற இந்த சொத்து, அதற்கு ஃபிட் பர்சன், தமிழ்ல சொல்றது தக்கார், அதற்கான சோல் உரிமை, தனித்த அதிகாரம் திரு மாரிமுத்துக்கு தான் இருக்கு. அவருக்கும் இந்த மடத்துக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்க அண்ணன் சுப்பிரமணியம் ட்ரஸ்டி சொன்னது உண்மைதான். நான் அந்த தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் அந்த இதை சொன்னேன். அதனால இந்த வழக்கிலிருந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யறதுக்கு மாரிமுத்து அவர்கள் புகார் கொடுக்காமல் முருகானந்தம் என்பவரை புகார் கொடுத்த வைத்தது நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அது அந்த எதிராளிகளுடைய இந்த வழக்கை நீர்த்து போக செய்யறதுக்காக இருக்கலாம். மிஸ்டர் மாரிமுத்து ஜேசி இந்த தக்கார் இந்த தண்டவாணி சுவாமி மடத்துக்கு அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் சட்டம் சொல்கிறது. அது என் கையில் இல்லை. ஆனா கோர்ட் ரெக்கார்டில் வருது. நான் முயற்சிக்கிறேன். ஆட்சி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் நோக்கம் தண்டமாணி சுவாமி மடம் கட்டுவதற்கான நோக்கம் இந்து சமய நெறி பரப்புவது, வேல் வழிபாடு செய்வது, வரக்கூடிய பக்தர்கள் ஒரு வார காலம் தங்கி இருந்து பழனியாண்டவனுக்கு பார்க்கறது, அன்னதானம் நடக்கிறது போன்ற சமய நெறிக்காக கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட கட்டிடம் தான் அந்த இடம். 1 ஏக்கர் 40 சென்ட். அதன் பின்னர் நடந்த விவரங்கள் நம்மளுக்கே தெரியும். ஆக்கிரமிக்க முயற்சித்தாங்க, போலி ஆவணங்கள் போட்டாங்க, போலி ட்ரஸ்டிகள் உருவானாங்க, கையகப்படுத்தியது, வழக்கு வந்தது, பதிவுக்கு போனது, இவ்வளவு பஞ்சாயத்தில் நிக்குது. நாங்க வழக்கறிஞர்கிட்ட நான் கலந்து பேசிட்டு இருக்கோம். விரைவில் நாங்க சிபிஐ விசாரணைக்கு அப்ப, ஆனா நீதிமன்றமே தானே வந்து இந்த வழக்கு எடுத்துக்கணும்னு நான் வேண்டுகிறேன். மதிப்பிற்குரிய தலைமை நீதியரசருக்கு நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன். இந்த பழனி திருக்கோயில் சட்டவிரோத விற்பனையை நீதிமன்றமே தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு வழக்கு எடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பழனியாண்டவர்கள் வேண்டி மதிப்பு மிக்க மேன்மை மிக்க நீதியரசர்களிடம் நாங்கள் முன்வைக்கிறோம்.